வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அண்டர் 247 தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பயாலஜி கொஷின்ஸ் அண்ட் செல் அண்ட் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ செல்லை பற்றியும் டிஷ்யூவை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நரம்பு செல் அப்படின்னு சொல்லுவோம். நரம்பு செல்லின் அடிப்படை அழகு, ஓகேங்களா? ஸோ நியூரான், சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு நெப்ரான். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த செல்லை பற்றி ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ டிஷ்யூவை பற்றியும் படிச்சிருப்பீங்க. இதில் டிஷ்யூ அப்படின்ற போது என்னென்ன திசு வருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி பாருங்க, who is the discover cell in 1665? 1665 செல்லை யார் கண்டுபிடிச்சது? ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஹூக், ஆப்ஷன் பி ராபர்ட் க்ரூக், ஆப்ஷன் சி டேவிட் தாம்சன், ஆப்ஷன் டி மேரி பிரான்சிஸ் கோயின். ஓகேங்களா? மேரி பிரான்சிஸ் கோயின். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு செல்லை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியும் அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படின்னு தெரியும். ராபர்ட் ஹூக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யார், புரோட்டோபிளாஸ்டை கண்டுபிடிச்சது யார், மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடிச்சது யார், லைசோசோமை கண்டுபிடிச்சது யார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே வாட்ச் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ செல்லை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹூக் தான். எந்த வருஷம்னா 1665 தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அனிமல் டிஷ்யூ சொல்லிடுறேன் பாருங்க. அனிமல் டிஷ்யூ எது அப்படின்ற சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ இது ஓரியன்டாக நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? நாங்கள் கொஷினாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஷின் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அனிமல் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபித்திலியல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபித்திலியல் டிஷ்யூ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்டிவ் டிஷ்யூ. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டிஷ்யூ. அடுத்து நான்காவது பார்த்தீங்கன்னா நர்வஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அனிமல் டிஷ்யூவில் இந்த 4 பார்க்கணும். எபித்திலியல் டிஷ்யூ நம்ம உடலின் மேற்பரப்பில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ உடலின் மேற்பரப்பில் இருக்கிறது எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல், இன்டர்னல் கிடையாது, எக்ஸ்டர்னல். உடலின் மேற்பரப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எபித்திலியல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூலாம் இன்னர் பாடி. ஓகேங்களா? ஸோ பாடிக்குள்ளே இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகேங்களா? நர்வஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பார்ட் நம்ம நர்வஸ் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 4 திசுவை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இந்த திசுன்ற போது உங்களுக்கு இன்கேஸ் எதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 4 கொடுத்துருக்கேன். இந்த 4 தெளிவாக படிச்சுக்கோங்க. இதை தவிர வேறு எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகே. செல்லில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்பா. செல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் சொல்ல போனால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விலங்கு திசுவை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டினில் சொல்லுவேன். சரி பாருங்கள். நேம் த அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி. ஓகேங்களா? நேம் த அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிளாசம் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை ஆப்ஷன் பி சைட்டோபிளாசம் சொல்லுவோமா, ஆப்ஷன் சி நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோமா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் அபோவ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் வரணும்? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறோம்? அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரி. ஓகேங்களா? ஸோ அப்போ பிளாஸ்மா மெம்பரைன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ பாருங்கள், உங்களுக்கு விலங்கு செல்லை பொறுத்து தமிழில் சொல்கிறேன், முன்ன இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். விலங்கு திசுவை பற்றி பார்த்தீங்கன்னா விலங்கு திசு எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எபித்திலிய திசு அப்படின்னு சொல்லலாம். எபித்திலிய திசுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடத்தும் திசு அப்படின்னு சொல்லலாம். கடத்தும் திசு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இணைப்பு திசு அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா நரம்பு திசுன்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தசை திசு அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு வெரைட்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எபித்திலிய திசுல பார்த்தீங்கன்னா தட்டு எபித்திலியம், ஒரு சில எக்ஸாம்பிள் பற்றி சொல்ல பாரு. எபித்திலியில் என்ன இருக்கும்னா தட்டு எபித்திலியம், அடுத்து பார்த்தீங்கன்னா தூண், அடுத்து பார்த்தீங்கன்னா கனசதுரம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். கடத்தும் திசுல பார்த்தீங்கன்னா WBC, RBC. ஓகேங்களா? ஸோ பிளட் ஃபிளேட்ஸ் அதுதான் பிபின்னு போடுறேன். ஓகேங்களா? பிளட் ஃபிளேட்ஸ் பிபின்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கடத்தும் திசு. இணைப்பு திசுல பார்த்தீங்கன்னா இணைப்பு திசுல 2 இருக்கும். இணைப்பு திசுல ஒன்று கொழுப்பு திசு, இணைப்பு திசுல பார்த்தீங்கன்னா ஒன்று கொழுப்பு திசு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தாங்கு திசுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தாங்கு திசு. ஓகேச்சா. அடுத்து வந்து நரம்பு திசுல வந்து நரம்பு செல் வந்து நரம்பு செல்லின் வந்து என்ன சொல்லுவோம், நரம்பு மண்டலத்தின் நியூரான் சொல்லுவோமா, அந்த நியூரான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நரம்பு நார் இருக்கும். என்ன இருக்கும்? நரம்பு நார். அடுத்தது தசை திசு அப்படின்ற போது வரியுள்ள திசு, வரியற்ற திசு, இதய திசு. ஓகேங்களா? ஸோ அந்த தசை திசுல இந்த 3 வரும். ஒன்று வரி இருக்கிறது, இன்னொன்று வரியற்றது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதய திசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதயம், இது 3 சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அனிமலில் இருக்கிற திசு. ஓகேங்களா? ஸோ இது இந்த வேர்டு நீங்கள் எங்கே பார்த்தாலும் இதை படித்து கிளியராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வழிகாட்டுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள். Name an organism which contains a single chromosome and cell division occurs through the fission or bonding. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, யூகேரியாட்டிக் சொல்கிறாங்க, பி வந்து ப்ரோகேரியாட்டிக் சொல்கிறாங்க, சி வந்து பாக்டீரியா சொல்கிறாங்க, டி வந்து ப்ரிமேட்டிவ் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகேரியாட்டிக்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து செல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று யூகேரியாட்டிக் செல் வந்துருக்கு, இன்னொரு ப்ரோகேரியாட்டிக் செல். இது செல்லில். ஓகேங்களா? ஸோ செல் டிவிஷனில் பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் ஒன்று இருக்குது, ப்ரோகேரியாட்டிக் ஒன்று இருக்குது. யூகேரியாட்டிக் ஒன்று இருக்குது, ப்ரோகேரியாட்டிக் ஒன்று இருக்குது. இதில் யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் ஆல்ரெடி நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ யூகேரியாட்டிக் வந்து இதில் வந்து யூகேரியாட்டிக் தான் வந்து நம்ம அனிமல் செல். ஓகேங்களா? ஸோ மனித செல்லில் காணப்படுவது பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள். தி ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் present inside the cell is known as. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி. ஓகேங்களா? ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் present inside the cell is known as என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க, ஆப்ஷன் பி எக்டோபிளாசம், ஆப்ஷன் சி நியூக்ளோபிளாசம். ஓகேங்களா? நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் சொல்லுவோம். ஸோ இதில் எது வரும் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இதில் ஆன்சர் வந்து எக்டோபிளாசம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து எக்டோபிளாசம். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா செல்லை வந்து பிரிக்கிற போது நம்ம தாவர செல். ஓகேங்களா? செல்லை பிரிக்கிற போது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? செல்லை பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் ஒன்று, யூகேரியாட்டிக் ஒன்று பிரிப்போம். இந்த யூகேரியாட்டிக்கில் வந்து 2 டைப்பாக பிரிப்போம். ஒன்று வந்து தாவர செல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விலங்கு செல். இந்த தாவரத்தை வந்து 2ஆக பிரிப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விலங்கு செல்லை வந்து 2 வகையாக பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து விலங்கு செல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து செல் சுவர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செல் சுவர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து புரோட்டோபிளாசம், இதுவும் வந்து புரோட்டோபிளாசம். இந்த புரோட்டோபிளாஸ் தான் 2 டைப்பாக பிரிப்போம். ஒன்று வந்து உட்கரு, ஒன்று வந்து என்னது உட்கரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் எழுதி பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், விளங்கும். ஓகேங்களா? ஸோ லாங் டைம் மெமரியில் வச்சுக்க முடியும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதி பழகுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து திசுவை பற்றியும் சொல்லியிருக்கேன், திசுவில் என்னென்ன வருதுன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி செல்லில் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள். இன் தி ஹியூமன் பாடி ஃபேட் ஆர் ஸ்டோர்டு இன் தி. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டை எங்கே ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேட்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு கேட்குறம்போது ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஆப்ஷன் ஏ எபிடெர்மிஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏன்னு சொன்னால் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி வந்து அடிப்போ திசு அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் சி லிவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் டி எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். எபித்தீலியம். ஸோ இதில் எது எங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணும் ஃபேட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வழக்கமாக நார்மலாக தெரியும். எங்கே ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்போ திசு தான் என்ன பண்ணும், சேமித்து வைக்கும். கொழுப்புகளை வந்து எங்கே ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னு வந்து அடிப்போ திசு தான் வந்து என்ன பண்ணும், சேமித்து வைக்கும். ஓகே, கிளியரா? ஸோ ஒவ்வொரு கொஷின் நல்லா பார்த்து படித்து புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ADA 247 தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து 62% டிஸ்கவுண்ட்டில் தராங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ டிஸ்கவுண்ட், அவ்வளோ ஆஃபர் தராங்க. நீங்கள் படிக்கிறதுக்காக தான் இதெல்லாமே. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் படிக்கணும், எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், எனக்கு புக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்களா, மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்களேன்னா நம்ம ADA 247 மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்களான்னு நீங்கள் Y231 என்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் 62% டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி,
என்டிபிசி ஓகேங்களா. ஸோ அதான் ஆர்ஆர்பின்னு சொல்லுவோம், ஆர்ஆர்பி தான் சொன்னேன், என்ன சொல்லுவோம் ஆர்ஆர்பி என்டிபிசின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கலாம் ஓகேங்களா. படித்து நிறைய டெஸ்ட் போடலாம். ஓகே கிளியரா. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களோட அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள். தி டிஷ்யூ இன் மேன் ஓகேங்களா, தி டிஷ்யூ இன் மேன் வேர் நோ செல் டிவிஷன் அக்கர்ஸ் ஆஃப்டர் பர்த் இஸ் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த செல்லு வந்து ஆஃப்டர் பர்த்துக்கு பின்னாடி வந்து இதாகாது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஆப்ஷன் ஏ நர்வஸ் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் பி கனெக்டிவ் திசு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் சி வந்து ஜெர்மினல் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து கரெக்டாக பாருங்கள் கொஷின் போடுங்க. தி டிஷ்யூ இஸ் மேன், தி டிஷ்யூ இன் மேன் வேர் நோ செல் டிவிஷன் ஓகேங்களா, வேர் நோ செல் டிவிஷன் அக்கர்ஸ் ஆஃப்டர் பர்த் இஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் திசு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வருது, கனெக்டிவ் திசு வருதுங்க. ஸோ கனெக்டிவ் திசு தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. ஏழாவது செல் ஆர் டிஷ்யூ ஓகேங்களா. செல்லாக இருக்கட்டும் டிஷ்யூவாக இருக்கட்டும், டெத் வித்தின் எ லிவிங் பாடி இஸ் கால்ட் ஆஸ் ஓகேங்களா. என்ன சொல்கிறது, செல்லாகட்டும் டிஷ்யூவாகட்டும் டெத் வித்தின் எ லிவிங் பாடி இஸ் கால்ட் ஆஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ எது வரும் அந்த கொஷனுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பாருங்க, நியூட்ரோப்ளியா ஓகேங்களா, நியூட்ரோப்ளியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிப்ரோசிஸ் ஓகேங்களா, நிப்ரோசிஸ். அடுத்தது நிக்ரோசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நிப்போலியா ஓகேங்களா. ஸோ இதில் எது வரும் ஆன்சர் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து என்ன ஆப்ஷன் ஏன்னா கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரோப்ளியா கொடுத்துருக்கான். நிப்ரோசிஸ் ஆப்ஷன் பியில் நிப்ரோசிஸ் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் சியில் நிக்ரோசிஸ் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூப்ளாசியா அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் டியில் வந்து என்ன கொடுத்துருக்கான், நியோப்ளாசியா அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்ரோசிஸ் ஓகேங்களா. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிக்ரோசிஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ப்ரெசன்ட் இன் நர்வ் செல் ஓகேங்களா. ஸோ இந்த எது ப்ரெசன்ட் ஆகாது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ் செல்லில் வந்து எது ப்ரெசன்ட் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ நர்வ் செல் இஸ் கால்டு வந்து நரம்பு செல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நரம்பு செல் என்ன சொல்லுவோம், நரம்பு செல்லை பற்றி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நரம்பு செல் வந்து இதில் நரம்பு செல் இருக்காது, எது இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இந்த நரம்பு செல்லில் வந்து 3 பார்ட் இருக்கும், ஒரு பார்ட் இருக்காது, அந்த பார்ட் எது அப்படின்னு கேட்குறான் ஓகேங்களா. எது ப்ரெசன்ட் ஆகாது நரம்பு செல் அப்படின்ற கொஷினை தான் இங்கே முன் வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஆப்ஷன் ஏ ஆக்சான்ன்றாங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க, ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி நவ் எண்டிங்னு சொல்லியிருக்காங்க, நரம்பு செல்லோட எண்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து டென்டிரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டென்டிரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எது கரெக்டாக ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நரம்பு செல்லில் வராது ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தசை நார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன தசைகள் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா. ஓகே நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. அடுத்து பாருங்க, கொஷின் நம்பர் 9 வந்து என்ன சொல்கிறாங்க, தி பயாலஜிக்கல் டெத் ஆஃப் எ பேஷண்ட் மீன்ஸ் தி டெத் பாருங்க, தி பயாலஜிக்கல் டெத் ஆஃப் எ பேஷண்ட் மீன்ஸ் தி டெத் ஆஃப் டிஷ்யூ ஆஃப் தி ஓகேங்களா. ஸோ வந்து மனிதன் வந்து டெத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிட்னி, ஆப்ஷன் பி ஹார்ட்டு, ஆப்ஷன் சி பிரெயின், ஆப்ஷன் டி போட்டிருக்கோம், ஆப்ஷன் சி போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸு. ஒரு பேஷண்ட்டு டெத்து அப்படின்னும் போது ஓகேங்களா, ஒரு பேஷண்ட் அப்படி டெத்துன்ற போது ஃபஸ்ட்டு எது தான் அவங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எது பார்த்தீங்கன்னா பிரெயின் தான். கிளியர் ஓகேங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ மூளையை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. மூளை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஓகேங்களா. ஸோ மூளையில் வந்து மொத்தம் மூளை 3 பார்ட்டாக பிரிக்கும். அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்டாக பிரிக்கும். முன்மூளை, பின்மூளை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுமூளை என்றவாறு நம்ம பிரிப்போம்.
ஓகேங்களா. ஸோ முன்மூளை முன்மூளை நடுமூளைன்னு வந்திருக்கும். ஸோ நான் மாற்றி எழுதியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த பாட்டு தெரிச்சா போதும். ஓகேங்களா. நடுமூளைனா நடுவில் இருக்கிறது தான் வரும், முன்மூளைனா முன்னாடி இருக்கிறது வரும், பின்மூளைனா பின்னாடி இருக்கிறது வரும். ஸோ இதனோட டைப்ஸ் எழுதணும். அந்த மூளையை சுற்றியுள்ள அறைகள் டிஏபி. ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ என்னது டிஏபி, டியூரோமேட்டார், அரக்னாய்டு, பயோமேட்டார். ஓகேங்களா. டிஏபின்றதுக்கு விரிவாக்கம் அந்த மூளையை சுற்றியுள்ள அறைகளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே சார், நெக்ஸ்ட் படம் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஷ்யூ. ஓகேங்களா. ஸோ திசுன்றதுக்கு இங்கே கீழ்கண்டவற்றில் எது திசு அப்படின்னு கேட்குறான். ஸோ கீழ்கண்டவற்றில் எது திசு அப்படின்னு சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஷ்யூ. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ பிரெயின் கொடுத்துருக்கான், ஆப்ஷன் பி பிளட் கொடுத்துருக்கான், ஆப்ஷன் சி லிவர் கொடுத்துருக்கான், ஆப்ஷன் டி ஸ்டொமக் கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து எது பார்ட் திசு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பிளட் தான் ஒரு திசு. ஓகேங்களா. ஸோ ரத்தம் ஒரு திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ரத்தம் ஒரு திரவ நிலையில் உள்ள இணைப்பு திசு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அப்படியே ரீகால் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அப்படியே ரீகால் பண்ணுங்கள். ஸோ அதுவே போதுமானது. படித்து தான் ரீகால் பண்ணிட்டு அதுக்கான டெஸ்ட் போட்டிங்களானவே போதுமான ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டியதே கிடையாது, வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டியதே இல்லை. கிளியரா. ஸோ படிக்காமல் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, படித்தா மட்டும் தான் எல்லாமே பண்ண முடியும். ஓகே சார், நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடா 247 தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா அடா 247 தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, அடுத்து குரூப் 2A, குரூப் 4 இதுக்கான பேட்ச் வந்து லைவ் கிளாஸ் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்காக இது உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்களன்னா அப்படின்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்குறம்போது நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குதுன்னா, இப்பயிற்சியின் மூலமாக நீங்கள் பெரும் பயன் என்ன அப்படின்னு பார்க்குறம்போது 350. ஓகேங்களா. ஸோ 350க்கும் மேற்பட்ட உரையாடும் வகைகளான நேரடி வகுப்புகள் இருக்கும். ஓகேங்களா. எவ்வளோ? 350, அதுக்கும் மேலே உரையாடும் வகையிலான நேரடி வகுப்புகள் இருக்கும். ஆப்ஷன் பியில் பின்னு வருது. ரெண்டாவது என்ன பார்த்துருக்காங்கன்னா 4000 பயிற்சி வினாக்கள். ஓகேங்களா. ஸோ 4000 கொஷின் வந்து உங்களுக்கு பயிற்சி வினாக்களாக கொடுக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள். உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள்லாம் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோஸை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம், ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். இன்னைக்கு சார் இன்றைக்கி வந்து நான் கிளாஸ் ஜாயின் பண்ணல, எனக்கு வேறு ஒரு வேலை இருந்துச்சு, ஸோ அதனால் ஜாயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸை நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். அந்த வீடியோஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 6 மணி. ஓகேங்களா. மாலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 o'clock வந்து முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமிங்கில் தான் இருக்கும். கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவைலபிளாக இருக்குதான்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. அடுத்து பாருங்க, வேர் ஆர் அரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபவுண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்ற போது இதில் நம்மளுக்கு என்னென்ன வரும் அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ பிட்வீன் பிளட் வெசல்ஸ் அண்டு நர்வ்ஸ். ஓகேங்களா. ஸோ எது அப்படின்னு சொல்கிறாங்க, பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனெக்டிவ் திசுவில். ஓகேங்களா. ஸோ கனெக்டிவ் திசுவில் எது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. கனெக்டிவ் திசு ஃபவுண்ட். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஸ்கின் அண்டு மசில்ஸ்ன்றாங்க. ஆப்ஷன் சி இந்த போன் மாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. டி வந்து பார்த்தீங்கன்னா ஹின் ஹால் ஆஃப் தி அபோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஹின் ஹால் ஆஃப் தி அபோ. ஓகே, நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள். தி ஸ்டடி ஆஃப் திசு இஸ் கால்டு. ஓகேங்களா. தி ஸ்டடி ஆஃப் திசு இஸ் கால்டு. ஓகேங்களா. ஸோ திசுவை பற்றி படிக்கும் பிரிவுக்கு என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா. நம்ம செல்லு அப்படின்னா வந்து நம்ம என்ன போட்டுருவோம், சைட்டோலாஜி அப்படின்னு போட்டுருவோம். ஓகேங்களா. சைட்டோலாஜி அல்லது சைட்டாலஜி அப்படின்னு போட்டுருவோம். செல்களை பற்றி படிப்பது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திசுவை பற்றி என்ன படிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோலாஜி. ஆப்ஷன் ஏ ஹிஸ்டோலாஜின்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் பி பாத்தோலாஜின்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் சி எண்டோக்ரினோலாஜி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் டி சைட்டோலாஜின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திசுவை பற்றி படிக்கும் பிரிவிற்கு என்ன பேர் அப்படின்னு இந்த படிப்பை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த ஸ்டடீஸ். ஓகேங்களா. ஸோ பாக்டீரியா பற்றி படிக்கும் பிரிவுக்கு என்ன, வைரஸை பற்றி படிக்கும் பிரிவும் என்ன, பூஞ்சையை பற்றி படிக்கும் பிரிவிற்கு பெயர் என்ன,
இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தை பற்றி கேட்பான். ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாலஜி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் ப்ரோகேரியாட்டிக் செல். ஓகேங்களா. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்லில் வந்து எது ப்ரெசன்ட் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எது வந்து ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து ப்ரெசன்ட் ஆகாது அப்படின்ற கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன வரும் ஆன்சர்னு பாருங்கள். அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு ஆப்ஷன் ஏ வருமா, இல்லை வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா, மைட்டோகாண்ட்ரியா வருமா, ஆப்ஷன் சி லைசோசைம்ஸ் வருமா, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோஸ் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது நாட் ப்ரெசன்ட் இன் ப்ரோகேரியாட்டிக்கில் என்ன ப்ரெசன்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ். இதில் எதுவுமே வந்து ப்ரெசன்ட் ஆகாது. இதில் எதுவுமே என்னது ப்ரெசன்ட் ஆகாது. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. 14th, which of the following is the function of leucoplast. ஓகேங்களா. which of the following is the function of leucoplast. ஆப்ஷன் ஏ ஹெல்ப் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த லூகோபிளாஸ்ட் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷனாக தான் சொல்கிறோம், வேலையை தான் சொல்கிறோம். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ ஹெல்ப் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையா அப்படின்னு கேட்குறான். ஆப்ஷன் பி வந்து ப்ரொவைட் கலர் டு ஃப்ளவர்ஸ் அண்டு தி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா. ஸோ அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் இன் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு அப்படின்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து டி பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நன் ஆஃப் தி அபோவ். இதில் எது வரும் அப்படின்னு பாருங்கள். ஒளிச்சேர்க்கைக்கு வந்து பயன்படுறது வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில். ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுறது வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில். ஒளிச்சேர்க்கை பயன்படுறது வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்க்கு, ஓகேங்களா, ப்ரொவைட்ஸ் கலர் அண்ட் ஃப்ளவர்ஸ் கலர், ஃப்ரூட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் கலர் கொடுக்க பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குரோமோபிளாஸ்ட். எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட் பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லூகோபிளாஸ்ட். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிட்டே இருங்க. இதே மாதிரி அவரை கொஷின் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் போகலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தி லாங்கஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடி. ஓகேங்களா. ஸோ மனித உடலில் எது வந்து நீளமான செல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா லிவர் செல் சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா நர்வ் செல் சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி மசில் செல் சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ் சொல்கிறாங்க. இதில் எது வரும் அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். எனிபடி சேஸ் த ஆன்சர். ஓகேங்களா. தி லாங்கஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடி. ஓகேங்களா. ஸோ நரம்பு செல் தான் வந்து நீளமான செல். ஓகேங்களா. ஸோ நரம்பு செல் தான் வந்து ஹியூமன் பாடியில் லாங்கஸ்ட் செல். கிளியர். ஓகேங்களா. ஸோ நம்ம லிவரு மசில்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்தது தான். ஓகே, அடுத்து பாருங்கள் 16வது கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ப்ரெசன்ட் இன் அனிமல் செல். ஓகேங்களா. ஸோ அனிமல் செட்டில் எது இருக்காது, நாட் ப்ரெசன்ட். ஓகேங்களா. ஸோ ஒன்று ப்ரெசன்ட்னு கேட்குறான், இல்லை நாட் ப்ரெசன்ட்னு கேட்குறான். ஸோ இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் அனிமல் செல். ஓகேங்களா. ஸோ எது வந்து ப்ரெசன்ட் ஆகாது அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ செல் வால்வ்ஸ். ஆப்ஷன் ஏ என்ன பண்ணும், செல் வால்வ்ஸ். ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா. ஆப்ஷன் சி ரிபோசோம். ஆப்ஷன் டி சைட்டோபிளாசம். ஓகேங்களா. ஸோ இதில் எது வந்து அனிமல் செல்லில் நாட் ப்ரெசன்ட் அப்படின்ற போது செல் வால். ஓகேங்களா. ஸோ செல் வால் தான் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அனிமல் செல்லில் கிடையாது, நாட் ப்ரெசன்ட். ஓகேங்களா. கிளியரா. ஸோ அனிமல் செல் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஓகேங்களா. ஸோ மனிதன் ஆல்சோ வந்து அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவாங்கன்னா அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 5 அறிவு படித்த வந்து ஒரு உயிரினமும் விலங்குன்னு தான் விலங்குன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அரிஸ்டாட்டில் அப்பயே சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேங்களா. மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு, கொஞ்சம் நீட்டாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 17வது கொஸ்டின். டேஷ் அமாங் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேடு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்து பிளேட் பண்ணுறதுக்கு பை ரிபோசோம் இன் த செல். ஓகேங்களா. ஸோ வந்து இதை விட்டுருங்க, அந்த வேர்டு தேவையில்ல. டேஷ் அமாங் தி ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேடு பை த ரிபோசோம் இன் த செல். ரிபோசோமோட முக்கியமான பிளே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா சிந்தசைஸ் ஆஃப் த ஆர்என்ஏ. ஓகேங்களா. சிந்தசைஸ் ஆஃப் த ஆர்என்ஏ.
அது ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா சிந்தசைஸ் ஆஃப் த டிஎன்ஏ. ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா சிந்தசைஸ் ஆஃப் த ப்ரோட்டீன். ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ். மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சர்? ஓகேங்களா, ரிபோசோம் அப்படின்ற போது ரிபோசோம் லைசோசோம் இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். ரிபோசோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்பேரிஷன் பண்ணணும், ப்ரோட்டீனோட கம்பேரிஷன் பண்ணணும். ஸோ சிந்தசைஸ் ஆஃப் த ப்ரோட்டீன், சிந்தசைஸ் ஆஃப் த ப்ரோட்டீன். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. Which among the following are the building block of human body? ஓகேங்களா, which among the following are the building block of human body அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. பில்டிங் பிளாக் ஆஃப் ஹியூமன் பாடி. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ மசில்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏ மசில்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பி செல்ஸ். ஆப்ஷன் சி நியூரான்ஸ். ஆப்ஷன் டி ப்ரோட்டான்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்களன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக செல் தான் வரும். ஓகேங்களா, ஸோ பில்டிங் பிளாக் ஆஃப் எ ஹியூமன் பாடி அப்படின்ற போது நம்மளுக்கு வர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து செல். கரெக்டான ஆன்சர் வந்து எது பார்த்திங்கன்னா செல் இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்களா. In which of the following the cellular power of planets mitochondria are absent? ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ எதில் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மைட்டோகாண்ட்ரியா ஆர் ஆப்சென்ட் பவர் பிளான்ட். ஓகேங்களா, பவர் பிளானட் அப்படின்னு சொல்லும்போது செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்கிறது மைட்டோகாண்ட்ரியா சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெட் ஆல்கான்னு சொல்லியிருக்கான். அடுத்து பி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆல்கா சொல்லியிருக்கான். சி வந்து பாக்டீரியா சொல்லியிருக்கான். டி வந்து ப்ரௌன் ஆல்கான்னு சொல்லியிருக்கான். டி வந்து என்ன சொல்லியிருக்கான்? ப்ரௌன் ஆல்கான்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா பாக்டீரியா. பாக்டீரியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாக்டீரியா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. அடுத்தது 20வது கொஷின். ஓகேங்களா, லைசோசைம் கேள்விப்பட்டிருப்போம். லைசோசோம் அப்படின்னு சொல்லுவோம், லைசோசைம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை லைசோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ எல்லாமே கேட்ட கொஷின்ஸ் தாங்க, எதுவும் கேட்காதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே கேட்டது தான். ஓகேங்களா, எல்லாமே ரிப்பீட்டடாக, இதை தவிர்த்து வேறு எந்த கொஷினும் இல்லை, இதுதான் கேட்டாகணும். புரிஞ்சுதா? அதனால் ரிப்பீட்டடாக படிங்க, இதுதான் வரும். ஓகேங்களா, ஸோ இது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு கூட நினைக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை தப்பானது போடுறீங்கன்னு மட்டும் பாருங்கள். அதை தான் நீங்கள் கவுண்ட் பண்ணுமா தவிர நீங்கள் தெரிஞ்சு இப்போ வந்து நான் 20 கொஷின் கொடுத்துருக்கேன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 17-18 கொஷின் சாலிடாக போடணும். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜாக படிக்கிறவங்க ஒரு 17-18 போடணும். நல்லா திறமையாக படிக்கிறவங்களாம் 20 கொஷின் கரெக்டாக போட்டால் மட்டும் தான் எந்த ஒரு எக்ஸாம்லையும் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நான் 18 போட்டேன், படிக்காமே 18 போட்டேன், படிக்காமே 15 போட்டேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. படிச்சுட்டு நீ 20 போடு, அதுதான் முக்கியம். கிளியரா? ஓகே, சரி பாருங்கள். லைசோசைம் பார்த்தீங்கன்னா ஆர் கால்டு டேஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரோட்டீன் ஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பி வந்து பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. சி பார்த்திங்கன்னா சூசைட் பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டி பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு லைசோசைம் அப்படி இல்லை லைசோசோம் அப்படின்னு வந்துச்சுனவே நம்மளுக்கு என்னென்னா சூசைட் செல். ஓகேங்களா, ஸோ செல்லின் துப்புரவாளர்கள்னு சொல்லலாம், செல்லை படை வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப செரிக்கும் செல்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு வருதுன்னா லைசோசோமுக்கு தான் வருது, வேறு எதுக்கும் வர்றது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து இந்த செல்லு டிஷ்யூவை பற்றி ஒரு முக்கியமான கொஷின்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த கொஷின்ஸ். ஓகே, இது ஓரியன்டாக நீங்கள் என்ன படிக்கணும்னு பாருங்கள். என்ன இந்த நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வழிகாட்டுறத வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் நான் ஒரு ½ ஹவர்லேயோ ஒரு 1 ஹவர்லேயோ எல்லா விஷயத்தையும் உங்களால் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ வழிகாட்டினா அந்த வழியின் பாதையில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிடணும். புரிஞ்சுதா? இந்த டைமில் என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ தெரிஞ்ச கொஷின் தான் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக சொன்னது தான். ஓகேங்களா, ஸோ நம்ம ADA 247 தமிழில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆல் ஸ்டடி மெட்டீரியலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன கோடு யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y2311 என்ற கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து எப்பயுமே வந்து நம்பிக்கையோட படிங்க. இந்த படிக்கிற விஷயத்தை பொறுத்த மட்டும் நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.